போன வீக்ல ரிலீஸ் ஆன 2 திரைப்படங்கள். முக்கியமான திரைப்படம் நம்ம அச்சம் என்பது மடமையடா. கௌதம் மேனனுடைய இயக்கத்துல சிலம்பரசன் மஞ்சுமா மோகனோட லீட்ல வெளிவந்த திரைப்படம். கூடவே மீன் குழம்பும் மண்பானையும் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஜெயராமுடைய மகன் காளிதாஸ் ஜெயராமன் லீட் ரோல்ல பண்ண படத்துல முக்கியமான நடிகர்கள் 2 சீன்ல வந்துட்டு போனாலும் கெத்தா வந்துட்டு போன கமலஹாசன் அண்ட் பிரபு இவங்களோட திரைப்படம். ஸோ இந்த படம் நல்ல அளவுல பேசப்பட்டு இருக்கு அப்படின்னாலும் படத்துடைய ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் கதை கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ படத்துடைய கலெக்ஷனும் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஓவர் டு அச்சம் என்பது மடமையடா. பார்த்தா பெரிய டைரக்டர் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய எல்லா படங்கள் மாதிரியும் இந்த படத்துல ஒரு அழகான லவ் ஸ்டோரியோட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் பார்த்த மாதிரி இருந்தாலும் போரே அடிக்காம ரிலாக்ஸ்டா பாக்குற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாருமே ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா பயங்கர ஆக்ஷனா இருக்குது அப்படிங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் சிம்புவோட திரைப்படங்கள்ல இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லா இடத்துலயுமே கிடைச்சிட்டு இருக்கு. சிம்பு அவரோட வேலையை நல்லா பண்ணியிருக்காரு. மஞ்சுமா சூப்பரா நடிச்சிருக்காங்க. கௌதம் அவரோட வேலையை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏஆர் ரெஹ்மானோட மியூசிக் படத்துக்கு செம்மையான ஒரு பிளஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படியே கலெக்ஷன் பக்கம் கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா அச்சம் என்பது மடமையடா இந்த 2 நாட்கள்ல 14.5 crores அள்ளிருக்கு. சென்னை சிட்டில மட்டும் 65 lakhs இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணிருக்கு. முதல் நாள் வசூல் விவரம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் நாள்ல 7.43 crores, ரெண்டாவது நாள்ல 7 crores அள்ளிருக்கு திரைப்படம். இந்த கலெக்ஷன் சூப்பர் ஸ்டாரோட கபாலியும் சரி நம்ம விஜயோட தெரியும் சரி ரெண்டையுமே பீட் பண்ணல. படத்துக்கு நல்ல கமெண்ட், சூப்பர் ரிவ்யூ, கௌதம் அவரோட வேலையை நல்லா பண்ணிருக்காரு, சிம்புக்கு சூப்பர் ஓப்பனிங், எல்லாமே நல்லா இருக்கு. பட் கலெக்ஷன் ஏன் குறைஞ்சது அப்படின்னு கேட்டா நம்ம மோடிஜி 500,000 செல்லாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம மக்கள் தியேட்டர் பக்கம் போறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு டிக்கெட் 500 ரூபாய் கிடையாதே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இருக்கிற சில்லறையை நாங்க படத்துக்கு கொடுத்துட்டோம்னாக்கா நாங்க பூவாக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் நார்மலான பீப்புள் கேட்கறாங்க. அதனாலேயே அச்சம் என்பது மடமையடாவோட கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் புது நோட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நாள் இருக்கு. ஸோ 2 நாளுடைய கலெக்ஷன் மட்டும்தான் 14.5 crores. இன்னும் வர நாட்கள்ல அச்சம் என்பது மடமையடா எவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணுது, எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.